எங்க அவர்கிட்ட அவசரம் மாட்டிட்டு எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வந்திருக்கீங்க. சொல்றா என்னடா பிரச்சனை உனக்கு? ஒரு ஊர்ல பழனி கொத்தனார்னு ஒருத்தர் இருந்தாராம். கொத்தனார் வேலை என்ன வேலை? கொத்தனார் வேலை இருந்தாரா? சிம்ரஜ். அப்புறம் வேலை சித்தாள் வேலை என்ன வேலை? சட்டியை தூக்கி கொடுக்குற வேலை. யாரு சட்டியா? முழிச்சா சொல்றேன் மாமா. சொல்றா. சித்தாள் என்ன கொத்தனார் மேலண்டு சிம்டு பூசிக்கிட்டு இருக்காரு. பூசிக்கிட்டு இருக்கும்போது கீழண்டி எனக்கு ஒழுங்கா காது கேட்கல. ஏம்மா சித்தாள் சட்டியை தூக்குண்ட. சட்டியை தூக்குனீங்க? நான் என்ன விட்டேன் வேமா சட்டியை தூக்கிட்டேன். எந்த சட்டியா? ஏம்படி சட்டிய? ஓன் சட்டியா? கொத்தனார் சொன்னது சாடி சட்டியா, நான் தூக்குறது ஏன் சட்டியா? சண்டாள படுவாவே அதோட மண்டைய பட்டிய. இப்ப மட்டும் இழிச்சிட்டு கேளியா? சொல்றா. ரொம்ப நாள் ஆசை மாடு வாங்கணும்னு. ரொம்ப நாள் ஆசை மாடு வாங்கணும் எனக்கு அவ்வளவு பெரிய ஆசை. வாங்க வந்தானே என்ன பண்ண எங்க அம்மா என்ன முடிச்சு என்ன பண்ணாங்க? காசு கொடுத்து மணப்பாறை சந்தையில மாடு ஃபேமஸ். ஆமா, அங்க போய் அம்மா மாடு வாங்கிட்டு வா. எங்க அத்தாக்கு என்ன ஆசை பாத்தீங்களா? 1 லிட்டர் 2 லிட்டர் கறக்க மாடு வேணாமா, 45 லிட்டர் பறக்கணுமா. அம்மாக்கு பெரும் ஆசைதான். பெரும் ஆசை தானே. அம்மா ஆசை நிறைவேற்ற பிள்ளைங்க நம்ம இருக்கேன். 40 லிட்டரா? நான் என்ன சரி கூடு காசை கூட 1.5 லட்சத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். 1.5 லட்சத்தை வாங்கி ஆமா, என்ன 45 லிட்டர் சும்மா வாங்கிட்டு நானும் கிளம்பிட்டேன். வேகமா மணப்பாறை சந்தைக்கு நாடத்தை முடிச்சிட்டு போறேன். பார்த்து மாட்டு செஞ்சுல ஒரு மாடை கூட காணோம். ஏன்னா நான் போனது 12 மணிக்கு. மாடெல்லாம் வித்துட்டு வெள்ளனே போயிருவாங்க. 12 மணிக்கா? மத்தியானம்மா நைட்டு 12 மணிக்கு அப்படின்னு என்ன உடனே போயிட்டு பார்த்தா எனக்காண்டி கரெக்டா அந்த மாடு ஒரே ஒரு மாடு மனுஷன் விக்க முடியாம அங்கே நின்றுகிட்டு இருந்தாரு. ஆமா, நான் வேமா என்ன உடனே மடுவை பத்தா தெரியுமில்ல தாண்டி அப்படின்னு என்ன உடனே போய் மடுவை தடவி பாக்குறேன் மாடு வாங்குறதுக்கு. அப்புறம் சரி இந்த மாடு கரெக்டா 45 லிட்டர் கறக்கும் சொன்னே. தாளகார் போறாரு, பால் கறக்க போறாரு. மணி ஆயிடுச்சு பால் கறக்க அப்படின்னு என்ன உடனே சரி வாங்கிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு எங்க ஏரியால புடிச்சிட்டு போறேன். மாட்டை புடிச்சிட்டு போனையா? என் பின்னாடி வராரு டீ கடைக்காரரு. ஏமா பாலுன்னு. எந்த பாலு? எனக்கு தூக்கி வாரி போட்டு அவரு கேட்டது மாட்டு பால். ஆமா, அப்புறம் என்ன ஊருக்காரங்க என்ன பால் மொட்டையை கேட்கல. எனக்கு தூக்கி வர போய் என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டேன். ஏமா பால் வேணும். நான் கோக்கரோட பொட்டார் வந்துச்சு என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு. ஏம்மா நீ அம்மா என்ன அடிச்சு நான் கேட்டது மாட்டு பழமா அப்படின்னு. அப்படி கேளியா அப்படின்னு என்ன ஒண்ணு போய் கட்டுத்தரல மாட்டை கட்டி போட்டேன். மாமா கட்டிட்டேன். அவர் பால் கேட்டார்ல, எனக்கு அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு பால் வேணும், நான் டீ போடணும். என்கிட்ட எல்லாரும் டீ வியாபாரம் அப்பதானே ஓடும் அப்படின்னு நான் என்ன சொன்னேன். சரிங்க 5 லிட்டர் வேணா பால் தரேன், 40 லிட்டர் எங்க வீட்டுக்கு வேணும். ஏன்னா பால் பத்தாது. ஏன்னா எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. 10 அப்படின்னு என்ன ஒண்ணு சரின்னு அடுத்த நாள் 5 மணி ஆயிடுச்சு. டீ கடைக்காரன் வந்து வீட்டை தட்டிட்டாரு. 5 மணி ஆயிடுச்சு. அவர் வேலையை அவர் கரெக்டா பாக்கணும்ல. பார்த்தோன்னு என்ன அவனு கரெக்டா வரும். நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சோன்னு பார்த்தா மணி 5:30 ஆயிடுச்சு. அரை மணி நேரம் கூட ஆயிடுச்சுல. வேகமா எந்திரிச்சு ஒரு கையில விளக்கண்ணையும் ஒரு கையில செம்புல தண்ணி எடுத்துட்டு வேகமா நடந்து போக எனக்கு போய் மாடோட மடுவை தடவை பால் பீச்ச தெரியல. சின்ன பிள்ளைல பால் பீச்ச தெரியாது. என் மாமனாரை கூப்பிட்டேன். மாமனார் அந்த காலத்து ஆளுல நல்லா பீச்சு வரல. மாமனார் வந்தாரு. வேமா மாடோட மடுவை தடவுனாரு. தண்ணி அடிச்சாரு. பட்டாருன்னு பால் பிச்ச காட்டு கரெக்டா காம்ப தொறாரு. கரண்ட் போயிடுச்சு மாட்டோடத. ஏன் மாமியா லூசு முண்டை கரண்ட் போனோன்னு வேற எங்கேயும் போய் படுக்க கூடாது. மாடு பக்கத்துல வந்து படுக்க. என் மாமனார் மாடோட மடுவை பிடிக்க போல மாமியாட்ட பிடிச்சுக்கிட்டாரு. மாமியாவை பிடிச்சு விட்டாரா? சரி 40 லிட்டர் வந்துச்சாமா? வரலங்க. என்ன பண்ண கேளுங்க. என்ன? மாமனாரோட மாமியா கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அப்புறம் ஏமாடு தானே நான் வேகமா பீச்சல போன கரண்ட் போயிடுச்சு. கரெக்டா டீ கடைக்கார என் பக்கத்துல நிக்க. நான் மாடோட மாடு பிடிக்க அவரோட சாமான பிடிச்சு விட்டேன். அவரோட சாமான அதாங்க அது சட்டினுங்க அதுங்க சாமான புரிஞ்சுக்க. சின்ன பையமா? யார் சின்ன பையனா? எனக்கு வாசிக்க மட்டும் தான் தெரியும். நீ என்ன புருஷன் அடிச்சு விட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது ஏன்னு கேக்குற? கதைக்கு அண்ணே அது ஏமாமா கேக்குற? கேட்க கூடாது. என்னடா பிரச்சனை உனக்கு?
சண்டாளி புரிதி ஆத்தல் அப்பழிஞ்சு ஒரு குடியார பயலுக்கு கட்டி வச்சு குடியார பையனா என்னை குடிச்சு வந்து மட்டார் நடிக்கிறீங்க. அவ ஏன் குடிக்கிறான் தெரியுமா? எது குடிக்கிறாரு? நீ வீட்டுக்கு போனா ஒழுங்கா புருஷனை பார்த்துக்கணும், காலு கை அமுக்கணும், எல்லாம் பண்ணணும்ல. எதுவுமே பண்ணாம இருக்க, எதுவுமே இன்னும் ரெடி ஆகல. போனா எப்படி போங்க? உன் புருஷன் இருந்தா என்ன சொல்லுபடி கேட்கணும்லாமா? நீ என்ன ஒரு அடங்கார் பிடியாரே இருந்தா என்ன எப்படி கேட்பான்? ஆமா, என்னைய பத்தி ஒரு அடங்கா பிடியாரு. என்னடா நீ சொல்ற? ஆமா, என்னடா நான் நல்லதான் பேச்செல்லாம் கேட்டேன், நான் நல்லவன் தான் நினைச்சேன். ஆரம்பத்துல எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க போல, போக போக தான் தெரியும் போல. நான் ஒண்ணும் பண்ணல மாமா. நான் என்ன கேட்டேன்னா, பிள்ளைங்க இருந்தா பிள்ளைகளுக்கு பால் வாங்க காசு வேணும்ல. ஆமா, அப்ப அதை வாங்கணும்னா காசு கொடுக்கணும்ல. ஆமா, இப்போ உங்களுக்கு பிள்ளை குட்டி இருக்கும், நீங்க சம்பாதிச்சு போய் கொடுத்தாதான் உங்க பொண்டாட்டி பால் வாங்க முடியும். அதை கேட்டதே படுவாவே என்ன போட்டு அடிக்க மரியாதை கொடுக்க. இங்க என் பொண்டாட்டிலாம் தங்கமானவமா, என்ன சொல்லி மணப்பாறை கட்டுமாவடி இந்த பக்கம் நாடத்து போயிட்டு வருவேன். சரி, வீட்டுக்கு வர 12 மணி ஆயிரும். சரி, வர என் பொண்டாட்டி சாப்பிட மாட்டா. அப்படி தங்கமான பொண்டாட்டி. சரி, ஏன் தெரியுமா? எங்க? ஏன்னா நான் தான் போய் சமைக்கணும் அங்க. அருமையான குடும்பம், பல்கலைக்கழகம். நான் அப்படி இல்ல மாமா. என் புருஷன் என்னதான் குடிச்சிட்டு கிடந்தாலும் ஆல்ரவுண்ட் பைக்கில கீரை எறும்பா மிளகுது. மொத்தமா கிளம்பிட்டா கரெக்டா அந்த 5 மணி ஆனே. ஆத்தா ஏன் அப்படி கிளம்புறீங்க? இந்த கதை எங்க வாங்க ஆத்தா உட்காருங்க. ஏத்தா ஒரு ஆத்தா திரும்பி பார்த்து போகுது. சரி போனா போயிட்டு போறப்ப அவளுக்கு வேலை. அவங்க வாசத்துக்கு இவ்வளவு தடவை முடிச்ச பொம்பளை பெரிய விஷயமா இன்னைக்கு? தென்னன்புகளில் கிடந்து சங்கத்திருப்பில் இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பில் நின்று கற்றோர் நினைவில் நடந்துறன மறுப்பில் நின்ற பாவை என் மருங்கில் வளர்கின்றாள். செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர் பெருமக்களில் வழியில் தோன்றிய பெரியோர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சின்ன நடிகனின் சிறந்தாழ்ந்த நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும்
இந்த பொன்னான வேலையிலே நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் சுந்தரம் ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் இந்த பொன்னான வேலையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறந்த முறையில் காணொளி எடுத்துக்கொண்டிருக்கிறார் அன்பு தம்பி மாசானம் அவர்களுக்கும் இந்த பொன்னான வேலையிலே நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் அன்பன்னார் புதுக்குளத்தைச் சேர்ந்த அழகுராஜ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த பொன்னான வேலையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் எனதுடன் பயணிக்கும் எனதருமை இசைக்கலைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது நம்மை பெற்ற தாய் தந்தையர் தான். அந்த வகையிலே தாய் தந்தையரை வணங்கி இறைவன் ஒவ்வொன்றும் நமக்காகத்தான் கொடுத்து வைத்திருக்கின்றனா அல்லது நம்ம எல்லோருக்குமாக கொடுத்து வைத்திருக்கின்றனா என்ற தன்மையிலே பார்க்க போனால் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அந்த மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்று மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, காற்று மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவளும் நிலவாம் சங்கரமும், அழகு பதித்த மணிமகுடமும். தவளும் நிலவாம் சங்கரமும், தாரகை பதித்த மணிமகுடம். புலிகள் பாடிய கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். புயல்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் இறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். எல்லாம் தனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஆஹா, ஆஹா, உலகம்தான் அம்மைப்பன், அம்மைப்பன் தான் உலகம் என்று இந்த உலகிற்கே போதுத்தவன் எமதண்ணன் ஐங்கரத்தான். ஐங்கரத்தானின் தமையனாகிற ஆறுமுகத்தான், நான்முகத்தானின் மகன் நாரத மகரிஷியின் நல்லதொரு வாசகத்தை கேட்டு வேலனாக இருந்த நான் வேடனாக உருமாறி அற்புதமாக இடத்திற்கு வந்து விட்டேன். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்பதைப் போன்று இருக்கும் ரசிகர்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட தன்மையான இடத்திலே இறைவன் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் பார்த்தீர்களா? இங்கு வாழக்கூடிய மக்களை வைத்து இடத்திற்கு பெருமையா அல்லது இடத்தை வைத்து மக்களுக்கு பெருமையா என்று எண்ணி பார்த்தால் இங்கு வாழக்கூடிய மக்களை வைத்துத்தான் இந்த இடத்திற்கே பெருமை என்ற வகையிலே தன் மட்டுமன்றி தன் பின்வரும் சந்ததிகள் எல்லாம் எவ்வாறெல்லாம் சீராட்டி பாராட்டி வளர்த்து வருகின்றார் என்ற தன்மையிலே பார்க்க போனால் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனம் நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாட்டு மக்கள் நலந்தனிலே
மனித குல பண்புகளை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து மனித குல பண்புகளை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து தேர்முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீவனரை தினமும் வேகமதை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இலக்கமதை விதைக்கணும் வாழ்க்கையிலே வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாட்டு மக்கள் நலன்களிலே நாடகத்தை வளர்க்கணும் என்று நாடகத்தை வளர்க்கணும் என்று நாடகத்தை வளர்க்கணும். அற்புதமான இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஆய்வக நிலங்களிலே மிகவும் அற்புதமான இடம் குறிஞ்சிடம். இடத்தை பார்க்கின்ற பொழுது மலையிலிருந்து தோன்றி வரும் அருவிகளும் அதிலும் இருமடங்கு வளமான புத்து குலுங்கும் காயா கொன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும் அந்தி சாயும் நேரத்தில் அகல் விளக்கு போல் காட்சி தரும் அள்ளிமலர் கூட்டங்களும் அதற்கிடையே ஓம்காரம் போல் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கும் பறவைனங்களும் மண்ணினங்களும் மயில்களும் மட்டங்களும் அன்னங்களும் தாராக்களா என்ன அழகு. இடத்தை வர்ணிக்க வேண்டுமென்றால் எப்படி வேண்டுமானால் வர்ணிக்கலாம். இப்பேற்பட்ட தன்மையான இடத்திலே அந்த பொன்மாங்குயில் எவ்வாறெல்லாம் சிங்காரமாக பண்பாடு என்று பொன்மாங்குயில் சிங்காரமாய் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீதக்காரன் எந்தன் காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீதக்காரன் எந்தன் காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் தொட்ட மேகம் எங்கே பூவை தொட்ட ராகம் எங்கே தனி தொட்ட வண்டி எங்கே காற்றில் விட்ட செய்தி என்ன தனி தொட்ட மேகம் எங்கே பூவை தொட்ட ராகம் என்ன தனி தொட்ட வண்டி எங்கே காற்றில் விட்ட செய்தி என்ன தங்க மலைச்சாலைக்கு மூரோ இன்று என்னை கைது செய்வார் யாரோ அன்போ ஒரு செய்தும் வந்து தாராட்டுவே துள்ளும் நதி என்னை தொட்டு பாராட்டுவேன் கண்ணில் ஒரு மின்னல் கண்டேன் என்னை இங்கு கண்டு கொண்டேன் சிங்காரமாய் பண்பாடுவேன். நான் இருந்த குண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாருமல்ல ஞாபகத்தை விட்டு விட்டேன் தீரம் இங்கே காணவில்லை. நான் இருந்த குண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாருமல்ல ஞாபகத்தை விட்டு விட்டேன் தீரம் இங்கே காணவில்லை. இவன் என்ன கைது செய்வார் யாரோ உள்ளத்திற்கு உள்ளம் வைத்தார் யாரோ சொந்தம் என்று தென்றல் என்னை தாராட்டுதே உள்ளும் நதி என்னை தொட்டு பாராட்டுதேன் பச்சை நிறப்பாய் இருத்தேன் கச்சேரிதான் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுவேன் சங்கீதக்காரன் எந்தன் காதல் பார்வையில் ராஜ பூங்குயில்கள் ராஜ பார்வையில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் இடத்தை வர்ணித்து விட்டாலும் கூட தெரிவித்தாரே நாரத மகாமுனிவர் இங்குதான் வள்ளி இருப்பதாக. வள்ளி இருப்பதற்கு அடையாளமாக ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறது என்று பார்க்கலாம். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ன ஒரு அற்புதமான கானம்.
இந்த இருள் சூழ்ந்த வேளையிலே சோப் போடுறாங்கன்னா சாரீரம் எவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும். ஆமா, சாரீரமே இப்படி இருக்கின்றால் சாரீரத்தை தரக்கூடிய சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் 1000 நாவு படைத்த அந்த ஆதிசேடனால் முடியாது என்ற காரணத்தினாலே ஒரு நாவை வைத்துக்கொண்டு நாமும் நம்மால் இயன்றவரை உங்கள் உள்ளமெல்லாம் புண்படாத வகையில் வர்ணிக்க வேண்டும் என்று. எப்படி வர்ணிக்கணும்னா கிடைச்சாரு பெரிய வீட்டுக்கு சந்திக்கிறேன். சசக நிசபா நிசாசா நிச சமகரி சபா நிசாசா நிச சப ப ப ப பாதகம மம கம 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 நிச க நிசா நி சப்தசுர தேவி உணரி இனி என்னை வரகாத மருளு நீ அழகில் மமமாவில் வாழு என் கழுதை ஒளி தெய்வமே கவிதை அரங்கேறும் நேரம் மலக்கணைகள் பரிமாறும் வேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் மலக்கணைகள் பரிமாறும் வேகம். உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி பாரும் பாதை தேடி வரும் பாதை என் ஆசை கோடி இனிக்காமல் பல்லாக்கு ஏறி நான் வரப்போம் உல்லாச ஊரில் அந்தம் தமிழோடு சொந்தம் இது இன்னும் திகட்டாத சொந்தம் கவிதை அரங்கில் மேலும் கலைகள் பரிமாறும் வேகம் கைகள் பொன்மேனி கலந்து பல பொய்கை கொண்டாடும் இருந்து கைகள் பொன்மேனி கலந்து பல பொய்கை கொண்டாடு விருந்து சொர்க்கம் வேறொன்று எனக்கு எந்த சுகமும் ஈடில்லை இதற்கு மனப்பங்கை நதியான உவமை இனி என்ன இமையோடும் இளமை கவிதை அரங்கேறும் நேரம் மலைக்கணங்கள் பரிமாறும் வேகம். நீராடும் போதும் சுடும் நெருப்பாயன் தேகமாறும் நீராகும் போதும் மலம் நெருப்பாயின் தேகம் மாறும் இது நேரில் நீ வந்த மாயம் இந்த நிலைமை எப்போது மாறும் உன் இளமை மலை மேகமானால் என் இதயம் குளிர்வாது கவிதை அரங்கேறும் நேரம் மலக்கணைகள் பரிமாறும் தேகம் எந்த நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சந்தேகமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் மலக்கணைகள் பரிமாறும் தேகம். இடத்தை கார்மிகளை போன்ற குந்தலும் 3ஆம் வரை சந்திரனை பொலிக்கும் நெற்றியும் வல்லை போன்ற காதுகளும் முல்லை போன்ற பற்களும் கோவைப்பழத்திற்கு நிகரான உதடுகளும் உடுக்கை போன்ற இடையும் ஒய்யார நடையும் இப்பேற்பட்ட அழகெல்லாம் ஒன்று சேர அமைப்பற்ற ஆரணங்கை வர்ணிக்க வேண்டுமென்றால் அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரை மாத்து பசும்பொன்னால் உருக்கி வார்த்து எடுக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதுமை என்பார்களே திரிலோக மாறனான அந்த விஜயனையே மகிழ்வுந்தவன்தான் என்று எண்ணும் அளவிற்கு இருக்கும் இந்த பெண்மகளை வர்ணிப்போம். ஒரு கீதத்தோடு சந்திக்க வேண்டிய அஞ்சலி வச்சுக்கிறவா
ஒரு மாண்புவர கண்டீர நீங்களே ஒரு மாண்புவர கண்டீர நீங்களே செல்ல பேர் கை கண்டப்பி சித்தமை கூட தட்டிங்கற பழைய கூட மான்களே ஒரு மாண்புவர கண்டீர நீங்களே. யாரு அவரு? மான தேடி வந்திருக்காருமா. மான தேடி வந்திருக்காரா? மான தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம். மான தேடி வந்தவரே ஐயா மச்சான் பண்ணாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? அற்புதமான வரவேற்பு. உங்களுக்கு தெரியாது மச்சாப்பா. 10 மணி நேரம் உங்கள்கிட்ட ஆட்டத்தை பார்த்தாச்சு. ஆமா ஒரே டென்ஷனா இருக்கு. சரிப்பா. ராஜபாட்டு இன்னைக்கு வந்த ராஜா தம்பி டென்ஷனா இருக்கு தம்பி டென்ஷனா இருக்கு. தம்பி சொக்கலாப்படி இந்த கொடுங்க. வந்தரே இங்க இருங்க. மச்சான் உங்க ஆட்டத்தை காட்டுங்க. என்ன இப்படி கிளம்பிட்டிய? என்ன ஊர்ல நான் வைக்க போற நேரத்துல இப்ப போய் இப்படி கிளம்பலாமா? இந்த யோசனை வரலாமா? வரவேற்பு இன்னைக்கு வந்த வேடூர் எப்படி ஆறாறு மட்டும் அற்புதமான வரவேற்பு. ஆடி பாடி வரவேற்ற பாடி என்ன சைஸ்? நானும் வரவேற்கிறேன். சரியா பிரிச்சுக்குவோம். நான் பாடுறேன், நீங்க ஆடுங்க. மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல மொழி பேசடி, நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ, உளுங்க உளுங்க ஆகடியோ ராஜா பொண்ணு சும்மா வாடி ஒண்ணு. உனக்காகத்தானே பொண்ணோடமே, உன்னோடுதான் என் கல்யாணமே. கூப்பிடாமலே போய்கிட்டு இருக்காங்க. கேடுவரே ஒரு பொம்பளை கூப்பிட்டு கேடுவரே ஊரே பாக்குற வேலை. என்ன இப்படி சும்மா குட்டிய மட்டும் ஆட்டு. நீங்களே ஆட்டி இல்லாம நல்லா இருக்குமே. ஒரு ஆட்டு நீங்க ஆட்டினாத. உண்மைதே, உங்க ஆசைக்கு பழகிக்கிறோம். ஆட்டம் என்பது ஒரு நல்லா தெரிஞ்சுக்க, நளினம். ஆமா நளினமா இருக்கணும். ஆடுனா ரங்கு ரங்குன்னு குதிக்க ஒருத்த உட்காந்து எந்திரிச்சாம்பா எனக்கு கடகாப்பல் கண்டு வச்சியா பாத்தியா இன்னொரு பொண்ணு உடஞ்சிரும். அதனால நீ சொல்லாத மச்சான். நான் மானு பிடிக்க வந்தி மயில் பிடிக்க வந்தி. எதுக்கு? இது யாரு? இது உங்க தங்கச்சி. இது ஏன் தங்கச்சி? ஆமா மச்சான். உங்க தங்கச்சி கூப்பிடுங்களேன். கூப்பிடவா? கூட்டு கொண்டு வந்து விடுங்களேன். ஏன் மச்சான் ஏங்க காலையில அற்புதமான வேலை சொல்றீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 2 விஷயம் தான். என்ன? ஒண்ணு கூட்டி கொண்டு வந்து விடுங்க. சரி. இல்ல நீங்க இங்க இருங்க, யாரு வர விடாம பாருங்க. இன்னொரு பக்கம் ஒரு விளக்க உனக்கு கொடுத்துருங்களேன். கையில பிடிச்சிக்கிட்டே நிக்கிறேன். சரி கூப்பிடுங்க. தங்கச்சி அதா அதிலே போடுவாமா. அண்ணங்காரு தட்டிலே கட்டழகன் புட்டகிலே அண்ணனடை போட்டாளடி, என் செல்லம்மா சொன்ன மொழி கேட்டாளடி. அண்ணங்காரு தட்டிலே கட்டழகன் புட்டகிலே அண்ணனடை போட்டாளடி, என் செல்லம்மா சொன்ன மொழி கேட்டாளடி. தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி சொல்லண்ணா. ஏய் அவர் வந்திருக்காரு. எவரு அவரு எவரு? நான் பிடிச்சு நிக்கிறேன். கவுரா? தங்கச்சி அப்படியே. ஏய், நீங்க உங்க அண்ணனை பிடிக்கும் போது நான் இதை பிடிக்க போய். இப்ப நில்லையா? இதை பாரு. உங்க தங்கச்சி எங்க 2 இங்க திரும்புங்க. உங்க முகர கடையில பாப்பா. ஆமாப்பா அப்படியே தான் இருக்கு. பாத்தியா? எங்க உங்க மகன் கட்டியா கட்டி பிடி பாப்பா. எது? நானே இருந்தா நான் கட்டி பிடிக்கிறேன். நீ
நான் உனக்கு தங்கச்சி வேணும். உன்னை கட்டி தானே பிடிக்க சொன்னா தங்கச்சி உங்களுக்கு உங்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லை, மனசு வந்து சுத்தமா இருக்கணும். சரி அண்ணா தங்கச்சி யார் இந்த ஆளு? நம்ம இனத்தவர் சற்று கடத்தவர் ஆளுகளுன்னா பல்ல கழட்டி போடுங்க. நம்ம இடத்துக்கு புதுசா தெரியுது. சொல்லு மச்சான்னு சொல்லுத்தா இல்லன்னா மாமான்னு சொல்லுத்தா. மாமாவா? நம்ம இனத்தவர் எந்த மாமா? அந்த மாமா அந்த மாமாண்ணா அங்க நேரு மாமா. இந்த எங்க அத்தை மையன் அத்தை மகனா? ஆமா இங்க எதுக்கு வந்தாரு? அவரு சும்மா நம்மளெல்லாம் மான் குட்டி பிடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. மான் குட்டியை பிடிக்க. ஆமா அத்தை மகன் நினைச்ச உடனே என்னமோ என்னையத்தையும் பிடிக்க வந்திருக்கிறாராக்கும் நினைச்சு. பிடிக்க வந்திருக்காரு. மான் குண்டி ஆ? மான் குட்டி மான் குட்டி. அப்புறம் எதுக்கு என்ன பார்த்துக்கிட்டு மான் குட்டியை பிடிச்சி போக வேண்டியதானே? இடத்துக்கு தலைவி யாருன்னு கேட்டாரு. சரி என் தங்கை வள்ளின்னு. சரி. அப்ப தங்கச்சிய வர சொல்லி வந்திருக்கியா பேரு. அண்ணா நீ அத்தை மகன் தானே சொன்ன? ஆமா. அப்ப அவர் எனக்கு மச்சான் தானே வேணும். மாமா வேணுமா மச்சான் வேணுமா? ஓ விருப்பம் போல கூப்பிடலாம். அப்புறம் என்ன மான தேடி வந்திருக்கேன்னு சொல்றாரு? எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கணுமா? அத்தான் மாமா உனைய பார்க்க வந்த வேடுவர் நீ வருதான். வேடுவர் வேஸ்டில் வந்திருக்கிறாரு. எங்கே? கலாய்ச்சி விட்டுருவான். மல்லிகை போட்டீங்களா? எங்க ராஜபாட்டம் நடிக்கும் அண்ணன் முத்துமுருகன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்கு வள்ளியாக நடிக்கும் திலகாஸ்ரீ அவர்களுக்கு விழாக்குழுவினர் சார்பாக நீங்க சொல்றதுல பிழை உள்ளது. என்ன? அவங்க அண்ணன் அவங்க அண்ணி. ஏய் எப்போ வரா பாரு. அப்படியா? வருகை தந்திருக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தில் வாழக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் அன்பு அண்ணார் நன்றி. ஆமா ஆமாதான் இங்க வாத்தா கூட்டி கொண்டு வந்து விட்டேல. ஆமா. உன் வேலை முடிஞ்சு. ஆமா சரி, நீங்க- போய் நீ நன்றி சொல்லிட்டு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல ஏற்கனவே ஒரு நாரதரை கூட்டு கொண்டு விட்டு மாப்பிள அவர் சோட்டா யோ ஆ. ஜெயா அதுக்கப்புறம் ஆள் கிடைச்ச உடனே உன் தங்கச்சி ஆள் அனுப்புதுவாரு. கலட்டி விட பாக்குது. அதுக்கப்புறம் என்ன வேடுவர் உனக்கு அத்தை மகன் வேணும்னு சொல்லி ஒருத்தரை கூட்டு வந்து நிப்பாட்டி இருக்க. அதான் தங்கச்சி அதெல்லாம் அவர் பாத்துக்கிறாரா? என்னத்தை பாத்துக்கிறாரு? நான் கிளம்புறேன். வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை. இரும்பு அடிக்கிற இடத்துல இந்த ஈக்கு என்ன வேலை? என்ன வேலையோ? நான் போய் அங்கிட்ட அங்கிட்ட காட்டு போக வேலை பிஞ்சு கிடக்கு அதெல்லாம் சரி சரி, பண்றேன். போ, போ, போ. நீங்க மானு வரலட்டு பட்டாரு. சரி போ. வருக வேடுவரே வருக. அந்நியரை கண்டால் ஒதுங்கி நின்று பேசக்கூடிய நான் இன்று முன்னால் நின்று பேசுகிறேன். நீங்கள் எங்கள் இனத்தவர் என்ற ஒரே காரணத்தினால்தான் நீங்கள் வந்ததின் நோக்கத்தை உறக்கமாக சுருக்கமாக சொல்லிவிட்டு வந்த வழியை பார்த்து திரும்பி போய் வருகிறீர்களா? அகிலும் சந்தனமும் அலங்குளிர பழங்குளிக்கும் புன்னையும் பாக்கும் தேக்கும் தேரனை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை எதிலும் பசுமை என்று இருமாப்பு கொண்டிருக்கும் மலைநாடர் மகளை எழுத்து சொல் பொருளியாப்பு அணி என்று சொல்லக்கூடிய ஐபேக இலக்கத்தின் செந்தமிழ் வானில் சிறகெடுத்து பிறக்கும் குறிஞ்சில் கொற்றவன் பெற்ற குலக்கூடியை வாழ்கனி வளர்கின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெண்ணரசை வள்ளி மாதை வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாட்டில் வந்திருப்பவன் எந்த நாட்டுக்காரன் என்று அறிய முன்னரே வாருங்கள் வருவரே அழகான வரவேற்பு அற்புதமான வரவேற்புக்கு நன்றி. வரவேற்புக்கு நன்றி கூறி கந்தவடன் கூறும் கருத்து என்னவென்று கேட்டால் காவிய போல் கொண்ட கழுமாமலைக்கு சொந்தக்காரன் தந்தை பேர் அந்தவிடன் தாயார் பேர் பந்துவிடு வச்சு எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கின்றார் அவர் பேர் நீலமேனி வேடன். அம்மான் எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமைக்கு மனமகிழ்ந்து பரிசா கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்த எனக்கு சின்ன குட்டியை மறைவென்கிற விருப்பம். நானும் வந்தேன். குட்டியும் வந்தது. குட்டியும் என்னை பார்த்தது ஏனோ தெரியவில்லை. என்ன கண்டதும் மறைந்த ஒன்றை எட்டி பிடிக்க முற்படும் பொழுது உங்களது கெட்டிக்கார் அண்ணன் அந்த கறிக்கடை சிங்கம் தடுத்து நிறுத்தி விட்டார். ஏன் நிறுத்தினாரு? கறிக்கடை சிங்கம்னா நான் நாயா? நீ சிங்கம் என்ன வர வர உனக்கு ஆம்பளை மாதிரி கோவம் வருது. நீங்க அப்புறம் நான் ஆம்பளை மாதிரி கோவம். கறிக்கடை சிங்கம்னா உங்களை உயர்வா சொல்றேன். சிங்கம் தான் உங்களை நாயின்னு சொல்லலாம். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆமா என்னவென்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கின்றார் கேட்டு பிடிங்கள் என்று தெரிவித்தார். ஆகவே தலைவியான தாங்களும் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பது ஆராய்ந்து அறிந்து கந்தவடன் தேடி வந்தது இந்த மான்குட்டி தான் என்பதை உணர்ந்து அதை மான்குட்டி என்ன கை காட்டுறீங்க? யாரா இருக்கா? நான் தான் இருக்கேன். அப்புறம் நம்ம 2 பேர் தானே இருக்கோம். ஆமா. நீங்க என்ன கையை காட்டுங்க. சரி உங்களை கையை காட்டுறேன். அப்ப 2 பேரும் மாத்தி கையா நீட்டுங்க. ஆமாங்க. சரிங்க. அங்கே போயிடாதீங்க. சரிங்க. அந்த மாங்காய் பஞ்சர் ஆயிரும். அப்புறம் என்னது? மாங்காய் பஞ்சர் ஆயிரும். மானுக்குண்டானே
நீங்க பேசுகையில் என்மான் என் காதில் தேனாக பாய்கிறது. என்மான் எப்பேற்பட்ட மான் என்ற மானுக்குண்டான சொல்லுங்கள். அடையாளத்தை பின்பு கூறுகிறேன். இப்பொழுது சிறப்பை கூறுகிறேன். சிறப்பை கூறுங்கள், அப்புறம் நான் அடையாளத்தை கேட்கிறேன். என்மான் 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 தருவாயம்மா பள்ளி சம்மதம் தருவாயம்மா என்மான் 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 படைத்தானே பிரம்மதேவன் எனக்காகவே போனே கொடுத்தானே தன் புகழ் நிலை தோன்றவே படைத்தானே பிரம்மதேவன் எனக்காகவே போனே கொடுத்தானே தன் புகழ் நிலை தோன்றவே படுத்தாலும் எழுந்தாலும் மான் என்னமே படுத்தாலும் எழுந்தாலும் இந்த மான் என்னமே. என்ன நடக்குதுங்கன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. படுத்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் இவர்கிட்ட நான் பேச மாட்டேன். படுத்தாலும் அதே ஞாபகம் தான். யாருக்கு? உங்களுக்கு? ஆமா. சரி. ஏங்க எழுந்தோம்னாலும் அதே ஞாபகம் தான். எப்படியாச்சும் அதை பிடிச்சிடணும். எதை? மான்குட்டிய. மான்குட்டிய. சரி, நினைச்சுக்கோங்க. படுத்தாலும் எழுந்தாலும் மான் என்னமே இதை பிடிக்காமல் விட மாட்டேன் என்னை கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கதவை திறந்து வைத்த திருவருளே பெண்ணை நல்லோர் உரையும் அருட்கடலே பெண்ணை நல்லோர் உரையும் அருட்கடலே பெண்ணை நல்லோர் உரையும் அருட்கடலே என்னை என்றும் வாழுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இலை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என்மான் 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 ஜாதி அபிமானம் சன்னியாசி கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் வாங்க வேடுவர் இன்னைக்கு தேடி வந்த மான்குட்டி இங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். நான் பிடிக்கணும். பார்ப்பதற்கு அழகான பெண்மணியாக இருக்கீங்க. உங்கள் மனசும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தாரம்னு சொன்னீங்கன்னா போய்கிட்டே இருப்பேன். ஒரே ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அழகா வேற இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க. மனசு தங்கம் போலுதுன்னு சொல்லிட்டீங்க. உண்மைதான். அப்ப நீங்க வந்த உடனே நான் வாரி கொடுத்துடணுமா? ஆமாங்க. இடம் உங்க இடம். நான் என்ன கேட்குறேன்? அனுமதி. அனுமதி கேட்குறீங்க. ஆமா. கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது தீர்வை விசாரிப்பதே மெய்யின். எப்படி கண்ணால கண்டது பொய்யாகும்? இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, வரும்போது விசாரிச்சீங்களா இல்லையா? உருங்க வர்றேன். என்ன இப்படி நீங்க என்ன சட்டம் போடுறீங்களா? அண்ணன் கிட்ட கேட்டீங்களா? கண்ணால் காண்பதும் பொய்ன்னு சொல்றீங்க. ஆமா. கண்ணால பாக்குறது எப்படி பொய்யா? இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் பார்க்கலையே. ஏங்க இருங்க வரேன். நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி. அந்த அண்ணன் நின்று பாக்குறாரு. என்ன இந்த பையன் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஒத்தையில இருந்தேன், இப்போ ஒரு பொம்பளை புள்ளியோட நின்று பேசிக்கிட்டு இருக்கானே, அவங்களுக்குள்ள என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைப்பார நினைக்க மாட்டாங்க. எப்படி கண்ணால கண்டது? நம்ம ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிறது எப்படி பொய்யாகும்? இந்த அண்ணன் பாத்துட்டாரு. இந்த பாத்துட்டாரு. நீங்க போய் உள்ள. ஆமா. எங்க சொல்றாரோ அப்புறம் எப்படி பொய்யாக? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? என்ன பக்கத்துல என்ன அதுக்கு மேலும் புரியலையே. எனக்கு வெக்கமா இருக்கு. சரி, அப்ப நீங்க உண்மையான வேடு வருவாங்க. நீங்க இருக்கிற இடம் எந்த இடம்? இருங்க இருங்க, நீங்க இருக்கிற இடம் எந்த இடம்? வரேன். நான் உண்மையான வேடு வரான்னு உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆமா. வாங்க போவோம்.
எதுக்கு பரிசோதனை பண்ணி பாருங்க. எதுக்கு? ஆமா, வேடுவரா இருந்தா ஒத்துக்குங்க. இங்க பாருங்க, இப்போ நான் உங்ககிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதே என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? எங்க அப்பா மாதிரியே நீங்க உடை அணிந்திருக்கீங்க, எங்களை மாதிரியே பட்டை போட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த மரியாதை கூட. இல்லாட்டினா யாரும் தெரியாத ஆளு உள்ள வந்தாங்கன்னா உட்கார வச்சு பாய விரிச்சு பால் பலகாரம் தான் சாப்பிட சொல்லுவோம். சந்தோஷம் போவோம். எப்படி பாய விரிச்சு உட்கார வச்சு என்னன்னு கேளுங்க, பாலும் பழமும் கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கொடுப்போம்னு நினைச்சீங்களா? தெரிஞ்சவங்க வந்தா தாங்க கொடுக்க முடியும். தெரியாத வந்தீங்கன்னா ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? வழியில கிடந்தா எடு உரியவன் கேட்டா கொடுன்னு இருக்கேன். சரி, இவ்வளவு வாய்ச்ச விடால் பொம்பளை பிள்ளைக்கு வேண்டியது இல்ல. ஏன் நீங்க மட்டும் வாய்ச்ச விடாலாம் பேசலாமா? நான் எனக்கு ஒரு உங்க மான இருங்க வரேன். உங்க மான காணோம்னா என்கிட்ட எடுத்து தடவி என்கிட்ட உத்தரவு கேட்கணும்னா பணிவுடன் கேட்கணும். காணோம்னு நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க, மான்குட்டி இங்கே தான் இருக்கு, குடிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. காணோம்னா என்ன தொலைச்சு போட்டு நிக்கிற மாதிரி சொல்றீங்க? ஏங்க மானதை நான் தான் பார்க்கலையே. இடம் உங்க வரலையே. ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்க, வள்ளி நாயகம் எல்லார்ட்டையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. அப்புறம் நான் கட்டி உருண்டுருவேன். எங்க உருளுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு அளவுக்கு தான் மாதிரி. நீங்க நல்லா ஆமா வேடுவரா இருந்தா கட்டி உருண்டுவா உருளுங்க பாப்போம், எப்படி பார்க்கலாம். ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே கட்டி உருளை கூப்பிடு. நான் எதுக்கும் தயார் தான். ஆமா சரி, அப்புறமேட்டு உருண்டு. நீங்க நல்லா வேடுவரா இருந்தா முருக வேஷம் போட்டிருக்கீங்க, வள்ளிய தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போவீங்களா? என்ன தூக்கிட்டு போவீங்களா? தூக்கி தோல்ல தூக்கி போட்டு சங்கு சங்குன்னு போயிருவேன். சங்கு சங்குன்னு போறா பூதி சங்கு நினைச்சீங்களா? ஆமா ஆமா, முன்னாடி இருந்த மாதிரி இல்லையா? நீங்க இப்ப விஷயம் கேளுங்க, தூக்கி தோல்ல தூக்கி போட்டு வாத்தியாரே சங்கு சங்குன்னு. ஆமா அப்படி இருக்கு. அப்ப ஒரு மாடை எப்படி போடணும்? ஆமா, ஒரு பக்கமா தோல்ல போடுவாங்களா? ஆமாங்க, பின்னாடி முதுகுல தான் போடணும். கேளுங்க, மான்குட்டி பிடிக்கிறதுக்கு அனுமதி மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டா மான்குட்டி தூக்கிட்டு போய் பட்டு மெத்த ஒரு மூட மல்லிகைப்பூ. என்னடா இன்னும் வரலையே நினைச்சேன். ஆமாங்க, விரிச்சு இல்ல வர்றவங்க பூரா பட்டு படுக்க வச்சு சின்னதா ஒளி. ஆமா, இல்ல இங்க ஒரு ராஜ பாட்டு தானா இல்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஆமாங்க, எடுத்து சொல்ல வேணாமா? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒத்து ஊதுனாத்தே. இவ்வளவு தூரம் நம்ம பேச வேண்டியது இல்ல. வாங்க, இடம் உங்க இடம் என்ன? சரி வாங்க, மான்குட்டி வாங்க போ. இது சரியான புதுகேள்வி இருக்கு உங்களுக்கு. நான் கூப்பிட்டா வந்துருவீங்களா? மாடே இல்லைன்னா எந்த பொம்பளை கூப்பிட்டாலும் முன்னாடியே வருவாள் இருக்கு. யாரு கூப்பிட்டாலும் போறதுக்கு நான் என்ன? இப்ப வாங்கன்னு கூப்பிட்டா பின்னாடியே வந்துடுறீங்க. இங்க பாருங்க, நீங்க கெதிச்ச ஆளா இருக்கீங்கல்ல, அப்படின்னா எல்லாரும் இல்ல உங்க இந்த பேச்செல்லாம் எனக்கு புரியாது. அதனால உங்க நாடகம் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சேமம் குதிரை மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றாரு. ஆமா சரி பரவாயில்ல. ஆமா, அப்ப குதிரையை தூக்க முடியாது. குதிரையே தூக்க முடியாது. அந்த மான வல்லேன்னு சொல்லி வாதம் செய்யாதே, நல்லா அல்ல வள்ளி. அப்படித்தான் பண்ணுவேன். நல்லா இல்லையா வள்ளி? நல்லா இருப்பேனே. ஏங்க வள்ளியில நல்லா இருப்பியா? நல்லா இருக்கேன். நல்லா இருப்பியா? அவர் நல்லா பார்க்கல. ஏங்க அதெல்லாம் இங்க பாருங்க, அதெல்லாம் நல்லா இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே அம்சமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் குறை சொல்ல வரல. நீங்க வாயில இருந்து வர்ற வார்த்தை அது நல்லா இல்லைன்னு சொல்றேன். கொடுத்து விடு மானை கொடுத்து விடு, என்னைய ஒரு தரம் குடிக்க விடு, நீயும் குடிக்க விடு. வந்த மானே வல்லேன்னு சொல்லி வாதம் செய்யாத நல்லா வள்ளி. கொடுத்து விடு மானை கொடுத்து விடு, பிடிக்க விடு என்னை பிடிக்க விடு. ஏமா கொடுத்து விடு மானை கொடுத்து விடு, பிடிக்க விடு ஒரு தடவை பிடிக்க விடு. வந்த மானே வல்லேன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஜாதி பாதம் இருக்க வேணாமா? குறிஞ்சி நாட்டுக்காரர்களே பழக்கமில்லாம கொஞ்சம் கூட ஜாதி பாதம் இருக்க வேணாமா? குறிஞ்சி நாட்டுக்காரர்களே பழக்கமில்லாமா? நெஞ்சலக்கம் பெண்களுக்கு இருக்க வேணாமா?
திலகா பொண்ணு கனிவான உள்ளம் கொண்ட முத்து முருகன் தான். வெத்து வேட்டு வெத்து வேட்டு தன்னால நடிக்குது சத்தம் போட்டு தமிழால பேசுது திருவேனா நான் திருவேனா விட்டு மானை பிடிக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்கு. ஆமா வலை வச்சு பிடிக்கலாம், செலை வச்சு பிடிக்கலாம், குழி வச்சு பிடிக்கலாம், மான் பிடிக்கலாம். ஒரு விஷயம் இப்படி எல்லாமே இருக்குல்ல. வேட்டையின் தத்துவம், வேட்டையின் தர்மம், வேட்டையின் எல்லாமே தெரியும். சரி, இப்படித்தான் பிடிக்கணும் ஒரு உயர்வான எண்ணத்தோட இங்க இருக்க மானை கைப்பிடியா பிடிச்சு கைப்பிடிக்கணும் வந்திருக்கேன். ஆமா, வேடுவரா இருந்தா முறையான முயற்சியும் பயிற்சியும் இருக்கணும். உங்ககிட்ட ரெண்டுமே இல்ல, வத்தலும் தொத்தலுமா தான் இருக்குது. ஒரு விஷயம் கேளுங்க, ஆளை பார்த்து இட கூடாது ஊதுகாமலன் இருக்கேன். முயற்சி இருக்கு, பயிற்சி நீங்க கொடுத்தீங்கன்னா பிடிச்சிருவேன். நான் கொடுக்கணுமா? ஆமா. மானே தேடுற வம்பக்கார வேடரே, மானே தேடுற வம்பக்கார வேடரே, மானே 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 தேடுற வம்பக்கார வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களை பார்த்தா பாவமா தெரியுது. அதான் ரொம்ப சந்தோஷம். அதனால பாவப்பட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்துச்சோ வரலையோ உங்க ஆசைக்குனாலும் நீங்க கேளுங்க. அதோட அடையாளம் இருந்தா ஏதாவது சொல்லுங்க. நான் வந்து உள்ள இருக்க பாத்துக்கிறேன். அடையாளத்தை சொல்றேன். மான் எப்படி தெரியும்? நீ ஓடி வருமா? என்னது மகனே தெரியும் நீ வருமா? ஐயோ தெர காணக்குறவர் கண்மணி என்ன போல காண குயில் காணக்குறவர் கண்மணி என போல காண குயில் தேனும் பாகும் தினிமாவும் தேனும் பாகும் தினேமாம் தேனும் பாகும் தினேமாம் தின்பது நமது பொன்னொரு மேயாதமான் அடிபெருத்து முனி சிறுத்து முனி கருத்து அடிபெருத்து முனி சிறுத்து முனி கருத்து அடிபெருத்து முனி சிறுத்து நுனி கருத்து அடிபெருத்து முனி சிறுத்து நுனி கருத்து கொம்புள்ளமா
இங்கே மான் வர கண்டதுண்டோ நீங்க சொல்ற அடையாளம்லாம் ஏதோ ஒரு பெண் குட்டிக்கான அடையாளம் மாதிரி தெரியுது. மான் வயிற்றில் பிறந்த குட்டி, ஆண் குட்டி. உன்னைத்தான் தேடி வந்தேன், உன்னை காதலிக்கின்றேன், உன்னையே திருமணம் முடிக்க போகின்றேன். ஓரத்திலே அங்கே வந்த உருவமா, அழகழகா அழகழகா. அத்தங்கர ஓரத்திலே அங்கே வந்த உருவமா, அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா. நெஞ்சிரவு வந்தவளா, நிறைஞ்ச இன்பம் தந்தவளா. இவனே திரவு வந்தவளா, நிறைஞ்ச இன்னும் வந்தவளா. திரவு வந்தவளா, நிறைஞ்ச இன்பம் தந்தவளா. அவளா இவனவே மனசுக்குள்ளே நினைக்குது. கிளிப்பிள்ளே 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 கண்ணன கண்ணன கலங்குது. கண்ணன கண்ணன மறங்குது. கண்ணன என்ன கைய நீ ஊடிச்சு இழுத்துக்கிட்டு கை முடிச்சுட்டாங்க. அண்ணா அண்ணா உனக்கு என்னாச்சு? ஏன்னா நீ ஒரு ஆளை கூட்டு வர ஒண்ணுமே சரிப்பட்டு வர மாட்டேது. ஐயா சரியான ஆளா இனிமே கூட்டிட்டு இன்னும் சரியான ஆளை கூட்டு வா. என்னம்மா எல்லாம் உன் கையை பிடிச்சிட்டு வரணும். இங்க வருமா, அவரை நினைச்சு பெருமைப்படணும். எதுக்கு? ஏன் தெரியுமா? வேற ஒரு ஆளா இருந்தா நேரம் கையோட பிடிச்சி இப்படி கூட்டிட்டு ஓடி அப்படியா? கைய பிடிச்சி விட்டுட்டு போயிட்டாப்ல. ஆமா, அதை நினைச்சு பெருமைப்படு. அப்ப கையை பிடிச்சு கூட்டு போக மாட்டாரா? எந்த குறை இருந்தாலும் கந்தப்பெருமான் குறை இருக்க கூடாது. ஆமா, நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமான வணங்குங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். சரிண்ணா, வணங்கத்தா கும்பிட்டா நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிள்ளை பினாய பிள்ளை பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பினாய பிள்ளை பெரிய பெயர் பெற்றவனே, உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று வள்ளி, வேடனாக வந்ததும் நானே. உன்னை அடைய வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்ட காரணத்தால் நமது திருமணம் இனிதே நடைபெற வேண்டும். திருமணத்திற்கு ஏதேனும் வரம்? எனக்கு 2 வரங்கள் வேணும் சாமி. என்ன வர வேண்டும்? முதலாவது வரம், நம் திருமணத்தை காண வந்த மக்கள் அனைவருக்கும், இந்த ஊர் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும். 2வது வரம், தாரத்தில் முதல் தாரம் தேவியானையாக இருந்தாலும் வள்ளி என்ற எனது பெயர் முன்னாடி வைத்து வள்ளி தெய்வானை சபைதா சுப்பிரமணிய சாமி என்று இந்த உலகம் முழுதும் போற்றப்பட வேண்டும். உலக மக்கள் அனைவரும் நலமோடும் வளமோடும் எல்லா செல்வங்களும் பெற்று வளமாக வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு, என்ன ஏமாமா அப்புறம் எப்படி பூலோகத்தில் அப்புறம் 2வது கொண்டாட்டிக்கு முதலிடம் தராங்க? அதான தெரியல. பாத்தீங்களா? அப்ப முருகனே பாருங்க 2ஆம் தரத்துக்கு நான் முதலிடம் தரேன்றாரு. அப்புறம் பூரா வருமே அப்புறம் 2வது கொண்டாட்டி வைக்கத்தானே முயற்சி பண்ணலாம் பாக்கீங்களா? நீங்க கொடுக்க கூடாது. எனக்கு உனக்கு ஒண்ணுக்கே வக்கில்லாம இருக்குது. நீங்க கொடுக்க எங்க போனாலும் மச்சினு உள்ளதான தாங்க முடியல. அவங்க கேட்குறாங்கன்னு வரம் கொடுக்க போறீங்க. எனக்கு ஒரு சின்ன வரம். ஏன்னா தமிழுக்கு குலக்கடவுளாகிய முருகப்பெருமான் நீங்க தான் கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்க முடியும். இந்த 12 மணிக்கு திறக்கிற கடையை ஒரு 11:30
உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். சம்மதம் தானே? முழங்கட்டும் மேளங்கள். சம்மதம் சாமி. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். அட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும். அட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும். அவமான சுதடி மண்டி பாரார ரூபமுகரே ஸ்ரீராம ரூபமுகரே நித்யசமங்கலம் ராஜீவனயன தியாக ராஜாதி ராஜராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுகரே நித்ய ஜெயமங்கலம் ஜெயமங்கலம். திரு சங்கரதாஸ்